இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட யாக்கோபை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். இந்த யாக்கோபு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஏமாற்றுகிறவன், எத்தன், இடரச் செய்கிறவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த யாக்கோபு செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் சில விளைவை அவனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் என்ன செஞ்சான், அனுபவித்ததை பார்க்குறோம். இந்த அவன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அண்ணனை ஏமாற்றினான். இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தம் பாருங்கள், அவன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சான், தள்ளப்பட்டான். அது மட்டும் இல்லை, அங்கே தன்னுடைய மாமா வீட்டில் 20 வருஷம் அவன் ஆடுகளை என்ன செஞ்சான், மேய்த்து கொண்டு இருந்தான். தன் தாயை அவன் திரும்ப பார்க்க முடியாமலே என்ன செஞ்சுட்டு அவன் வாழ்க்கையில் போய்விட்டது. அது மாத்திரம் இல்லை, திரும்ப அவன் ஊருக்கு வரும்போது அண்ணனை பார்ப்பதற்கு அவனுக்குள்ள பயம். ஏன்னா அவன் நம்மளை கொண்டு போடுவானோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு தான் என்ன செஞ்சான் வந்தான். பாவம் செய்யும்போது நமக்குள்ளே என்ன வரும், பயம்தான் காணப்படும். இவனுடைய வாழ்க்கையில் யாக்கோபு செய்த தவறின் நிமித்தம் இப்படிப்பட்ட சில விளைவுகளை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சான், சந்தித்ததை பார்க்குறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விளைவுகளை நம்ம சந்திக்கும் போது சிந்தித்து பார்க்கணும். இந்த காரியம் எதனால் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்து ஆண்டவர் நமக்குள்ளே உணர்த்துவார். நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை சரிப்படுத்தும் போது நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு, காணப்படுகிறாரு. ஆனால் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விளைவு உண்டுங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். வெளியே மற்றவங்களுக்கு தெரியாட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் அது நன்றாகவே என்ன செய்யும், தெரியும். யாக்கோபு கூட அந்த காரியத்தை நிச்சயமாக அவன் என்ன செய்வான், உணர்ந்திருப்பான். அதனால தான் அவன் யாக்கோபுங்கிற ஆற்றங்கரையில் அவன் என்ன செஞ்சான், ஆசீர்வாதத்துக்காக போராடி என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணா. ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, அவன் பேர் என்னன்னு தான் கேட்டார். அவன் உள்ளதை சொன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றினான்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால் நம்ம தவறுகளை சரி செய்யும்போது நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. சரிப்படுத்தாமலே நம்ம பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்தால் அந்த விளைவுகள் இன்னும் என்ன செய்யும், மோசமாக என்ன செய்யும், காணப்படும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட யாக்கோபை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சிந்திக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவர், இந்த பாவத்தின் விளைவுங்கிற தலைப்பில் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான விளைவுகளை அவங்க சந்திப்பதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதை சிந்தித்து பார்த்து சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதை உணர்ந்து சரிப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.